திலக் வர்மாவோட ஃபார்ம் கன்சர்னிங்கா இருக்கா? 31 பால்ல 31 ரன். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு கன்சர்னிங்கா இல்ல. சரிங்களா? ம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னைக்கு வந்து 31 பால் 31 அந்த சூழ்நிலை தான் நான் சொல்லுவேன். இப்ப அதனால ம். ஒரு மேட்ச் தோக்குறோம். ம். அதனால ஒரு 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 ரன் ரேட் நம்மளால எடுத்துட்டு முடியல. ம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, நம்ம திலக் வர்மா பத்தி நெறைய விமர்சனங்கள் பண்ணலாம். இப்ப ம். என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஓகே. நீங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு இந்த விஷயத்துல எனக்கு இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இன்னும் இந்தியா வந்து அவங்களோட பேட்டிங் 11 வந்து எந்த ஆர்டர் யார் இறக்கணும்? ம். 11ங்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 6 ஆர் 7 யார் எந்த ஆர்டர்ல இறக்கணுங்கிறது இன்னும் வந்து அவங்க வந்து இன்னும் தீர்மானிக்கல அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன் ம். அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்னும் சஞ்சுவே வந்து விளையாடல போன மேட்ச்ல. எஸ். சரிங்களா? ஒரு சஞ்சு வந்து ஒரு ஓப்பனரு, இல்லாட்டி ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப லோவர் மிடில் ஆர்டர் பிளேயர் மாரி ஆடப் போறாரா? ம். அதாவது வந்து உங்களுக்கு தூபேக்கு அப்புறம் தான் வரப்போறாரா? அப்படின்னுங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் வந்து அங்க வந்துட்டு இருக்கு தவிர, ம். எனக்கு வந்து இப்போ வந்து திலக் வர்மா வந்து 31 பால் 30 அந்த மாரி ம். இருந்துச்சுன்னா பரவால்ல. தட் இஸ் ஓகே. அது இந்த இந்த 2 மேட்சுமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலை என்னைக்குமே எடுத்து குடுக்கல. சோ ம். அதனால அவ்வளவு டீப்பா திலக் வர்மாவோட பேட்டிங் பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன்.